ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். இன்றைக்கோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே குக்கிங்கே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நான் வெளியில் போயிருந்தேன். கவிதா ஜுவல்லரி வந்துட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே மீஷோவில் வந்துட்டு சாரீ கவர் பாக்ஸ் அது வந்து வாங்கியிருந்தோம். அதோட ரிவ்யூவும் வந்துட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். மணி 6:30 அப்படிங்கும்போது ஸ்டார்ட் ஆன மழை கிட்டத்தட்ட ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் பேஞ்சுது. ஸோ இப்போ கவிதா ஜுவல்லரியில் இருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நான் எதெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சில்வர் இயரிங்ஸ். நம்ம குட்டி பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது ரொம்ப குட்டி ஏஜ்லேயே வந்து நம்ம காது குத்திட்டோம், அதாவது 1 இயர் பிலோவே வந்துட்டு காது குத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற இயரிங்ஸ் கூட இருக்குது. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே சில்வர் தான், சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு 1 இயருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொலுசு கலெக்ஷன்ஸ். இதில் நிறைய முத்து வச்சதும் இருக்குது, கம்மியாக முத்து வச்சதும் இருக்குது, டிசைன்ஸோடவும் இருக்குது, இல்லை கொஞ்சம் ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 8 வருது. பட் அந்தளவுக்கு நல்ல வெயிட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 3.5 அந்த மாதிரி வந்துச்சு. இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது. டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே கூட போடலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ரிங் பார்த்திங்கன்னா, ரிங் ஃபிங்கரில் போட்டிருக்க ரிங் பார்த்திங்கன்னா சில்வர் தான். பட் இது வந்து ரோஸ் கோல்டு பிளேட்டடாக அந்த மாதிரி சொன்னாங்க. புதுசாக வந்திருக்க கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம ரோஸ் கோல்டு தான் வந்து இந்த மாதிரி ரிங் பார்ப்போம், சில்வர்லேயே அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 300 400 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. பீஸோட கிராம்ஸ் பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். இந்த ரிங் ஃபிங்கரில் போட்டிருக்க இந்த ரிங்கும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஹார்ட் ரிங்கும் வந்துட்டு எடுத்தோம். ரெண்டுமே பார்க்க க்யூட்டாக நீட்டாக இருந்தது. என்னோடய ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து 10 வருஷம் ஆச்சு. அதனால் அப்போத்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா பெரிய ரிங்காக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா க்யூட்டாக 1 கிராமில் அழகாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே பார்த்திங்கனாலே தெரியும், நீட்டாக ஃபிங்கரில் இருக்கிறதும் தெரியாது, பார்த்தா அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். காலையில் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மழை. நாங்கள் ஜுவல்லரி ஷாப் வரும்போது 11 மணி இருக்கும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் வெளியிலையும் வந்தோம். அந்த 3 மணி வரைக்கும் மழையே விடல, நல்லா நனையவும் செஞ்சிட்டோம். அதனால் வந்து சூடாக க்ரௌன் பேக்கரியில் டீ சாப்பிட்லான்ட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். க்ரௌன் பேக்கரியில் டீ சூப்பராக இருக்கும், ஏலக்காய் இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் பொள்ளாச்சியில் இன்னும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நியூ ஸ்க்ரீமில் இருக்கக்கூடிய க்ரௌன் பேக்கரி. அதுக்கப்புறமா நம்ம சாரீ கவர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சாரீஸ் எல்லாம்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் சாரீஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணியே வந்து பீரோவில் வைக்க மாட்டேன். எப்போ வந்து கட்ட போகிறேனோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 நாள் முன்னாடி தான் கொடுத்து அயர்ன் பண்ணி வாங்கிக்குவேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அப்படியே கையில் மடித்து தான் வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப அயர்ன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மடிப்பு வந்து விழுந்ததுன்னா சாரீ அந்த இடத்துல கட் ஆயிரும். அண்ட் மோஸ்ட்லி நான் காட்டன் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட்டு சாரீஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதும் இல்லை, கட்டுறதும் இல்லை, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி லினன் அல்லது வந்து காட்டன் இல்லை சில்க் காட்டன் இந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா 12 சாரீஸ் பிடிச்சிது. சாரீஸ் வந்துட்டு எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட சாரீ மெட்டீரியல். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான கிளாத்லாம் வச்சுருந்திங்கன்னா ஒரு 15 சாரீ கிட்ட அந்த பேக்கில் பிடிக்கும். என்னோடது கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்குது, அதாவது காட்டன் அந்த கொஞ்சம் பட்டு சாரியும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால 12 சாரீ பிடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரீ வச்சதுக்கப்புறமா அதுக்கு பேக் சைடு கொஞ்சம் இடமும் இருந்தது. இப்போ நம்ம வந்து ப்ளீட் பண்ணால் அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கொயர் டைப் நம்ம அயர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலும் இந்த பேக்குக்கு வந்து சூட் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்பேஸில் வந்துட்டு நான் ப்ளவுசஸ் எல்லாமே வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 110 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன்.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.